அல் அத்கார் அல்லாஹ்வுடைய திக்ருகள், அல்லாஹ்வை நினைக்கிற அந்த திக்ருகள்ல பஅத ஸலாத் தொழுகைக்கு பிறகு உள்ளதுல நாம இப்ப மாஷா அல்லாஹ் ஏற்கனவே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் மூன்றையும் ஒவ்வொரு தடவை ஓதணும். அதுல ஃபஜ்ருக்கு பிறகும் மக்ரிபுக்கு பிறகும் மூன்று தடவை ஓதுறது சுன்னா அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அதுல சூரத்துல் இக்லாஸ நாம அதோட மீனிங்கோட பார்த்தோம். இப்போ சூரத்துல் ஃபலக், அல் ஃபலக் அப்படின்னு ஏன் அதுக்கு பேரு அப்படின்னு கேட்டா, அந்த சூறாவுல குல் அஊது பி ரப்பில் ஃபலக், அல் ஃபலக்ங்கிற வார்த்தை அதுல வருது. அல் ஃபலக் அப்படின்னா காலை நேரம், அதிகாலை, அதாவது சுபுகுடைய நேரம் வருது இல்லையா, அந்த நேரத்தை சொல்றதுதான் அல் ஃபலக். இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன், அதாவது எல்லாருக்கும் எல்லா படைப்புகளுக்கும் வித்தியாசம் இல்லாம கருணை காட்டக்கூடியவன், ரொம்ப அன்பாளன், எல்லாருக்கும் அன்பு காட்டக்கூடியவன். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் பெயரால் நான் ஆரம்பம் செய்கிறேன். குல் அஊது பி ரப்பில் ஃபலக், நபியே கேளுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். அதாவது குல்னா அல்லாஹ்வோட துஆ, இப்படி கேளுங்க. எப்படி துஆ கேட்கணுமா? அஊது பி ரப்பில் ஃபலக், நான் அதிகாலை நேரத்து இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் எப்படிப்பட்ட ரப்புனா, அவன் தான் வான பூமி அனைத்தையும் படைச்சவன், சரியா? உண்மைதானே? அவன் தான் இந்த காலை நேரத்தை ஏற்படுத்துறான். அல் ஃபலக்குங்கிறது அப்படியே காலை நேரம் வெடிச்சு வெளியே வர்ற, பிளந்து வெளியே வர்ற நேரம் காலை நேரம். ஏன் முதல்ல இரவு இருக்குதா, நைட் இருக்குது. அப்ப நைட்டு இருந்துகிட்டு இருந்துச்சு, நாமெல்லாம் இருட்டுல இருந்தோம். அப்படியே இருட்டு அல்லாஹ் ஆக்கிட்டானா நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? அல்லாஹ் நம்முடைய பல வேலைகள் எதுவும் செய்ய முடியாது, இருட்டுல கிடக்கும். அல்லாஹ் தஆலா வெளிச்சத்தை கொடுக்குறான் நமக்கு. அந்த வெளிச்சத்தை கொடுத்து பகல் நேரத்தை கொடுக்குற அல்லாஹ் இருக்கிறானே, அவனை தான் ரப்புல் ஃபலக். என்ன சொல்லுவோம்? ரப்புல் ஃபலக், அதிகாலை நேரத்து இறைவன். அந்த காலை நேரத்தை ஏற்படுத்தக்கூடிய இறைவன் அல்லாஹ் தான். இப்ப அந்த அல்லாஹ்ட்ட நம்ம பாதுகாப்பு கேட்கிறோம். எதை விட்டு கேட்போம்? நிறைய தீமைகள் இருக்குது. காலை நேரம் வந்துட்டாலும் அதுக்கு பிறகு நிறைய தீமைகள் இருக்குது. அந்த நேரத்திலேயும் தீமைகள் இருக்குது. ஷைத்தான் உடைய பிரச்சனைகள் இருக்குது. அவன் நம்ம தூங்க வைக்கிறான். என்ன எழவிடாம பார்த்துக்கணும் இவங்கள, அவங்க அப்புறம் தொழுதுருவாங்க, வேற நல்ல காரியங்கள் செய்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தடுக்க பார்க்கறான். அல்தாஃப், புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ்ட்ட நாம பாதுகாப்பு கேட்கிறோம், அல்லாஹ் என்னை காப்பாத்து அப்படின்னு. அப்ப கேட்கிறோம். நாம எப்படி கேட்கிறோம்னா, அஊது பி ரப்பில் ஃபலக், நான் பாதுகாப்பு கேட்கிறேன் ஃபலக்குடைய இறைவனிடம், அதாவது அதிகாலை நேரத்து இறைவன், அவனிடம் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். சரி, என்ன கேட்கிறோம்? மின் ஷர்ரி மா ஹலக், ஷர்னா தீமை, கேடு. மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைத்த அனைத்துடைய தீங்கு. அல்லாஹ் நன்மையை படைச்சிருக்கா, தீமையை படைச்சிருக்கிறான். அங்க பாருங்க, யார் அது? ஃபைஸ். அப்படி என்ன நேரம் பாருங்க. அடுத்தது இங்க பாருங்க, எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. உங்க அத்தா அம்மா பார்க்க போறாங்க, நான் யாரை கூப்பிடுறேன்னு அவங்க நினைச்சுவாங்க, நம்மால் அப்படி காலையில் அப்படி மசன்னு உட்காந்துருக்காரு போல தெரியுது, உஸ்தாத் வந்து பேர் சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு. நேரம் உட்காருங்க, நேரம் உட்காருங்க. லூத் மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் நீ படைச்ச படைப்புகள்ல என்ன தீங்குகள் இருக்குதோ அந்த தீங்குகள் எல்லாத்தையும் விட்டு பாதுகாப்பு கேட்கிறேன். இப்ப அல்லாஹ் படைச்சிருக்கிறான் எவ்வளவு படைப்புகள், ஒவ்வொரு படைப்புல ஏதாவது சில தீங்கு இருக்கலாம் செய்யலாம். பாம்பு இருக்குது, பாம்புல நஞ்சு இருக்குது, பாய்சன் கொட்டிட்டு அதுல தீங்கு இருக்குது இல்லையா? இன்னும் நெருப்பு இருக்குது, நெருப்புல நல்லதும் இருக்குது. சில நேரத்துல அது திடீர்னு நம்முடைய கையை சுற்றலாம், நம்முடைய தோலை என்னது பொசிக்கிடலாம், சுடுது. எத்தனையோ தீங்குகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் படைச்சது யாருன்னா அல்லாஹ் தான். அப்ப நம்ம அல்லாஹ் எப்படி நம்பணும்னா, நன்மையும் அவன் தான் படைத்தான், தீமையும் அவன் தான் படைத்திருக்கிறான். நன்மைக்கு தீமைக்கு வேற வேற கடவுள் இல்லை. நெருப்பு வணங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபயர் வர்ஷிப்பர்ஸ், மஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மஜூசிகள், மஜூசிகள்னா
நெருப்பை வணங்குவாங்க. அதை ஜோதி, அது லைட்டு, அதனால் அதை வணங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஃபயர் வொர்ஷிப்பர்ஸ் என்ன நம்புறாங்க தெரியுமா? நெருப்பை வணங்குறவங்க கடவுள் 2 கடவுள் இருக்காருன்னு நம்புறாங்க. வெளிச்சத்துக்கு ஒரு கடவுள், இருட்டுக்கு ஒரு கடவுள். வெளிச்சத்தை நம்ம வணங்கினா இருட்டு படைச்ச கடவுளுடைய தீங்கை விட்டு நம்ம தப்பிச்சிடலாம். அதனால நம்ம நெருப்பை வணங்கணும். அந்த நெருப்பை படைச்ச அந்த லைட், ஏன்னா நெருப்புல லைட் வருது இல்லையா, நெருப்பு எரிஞ்சிச்சுன்னா லைட்டு கிடைக்குது. சரியா? எவ்வளவு இருட்டா இருந்தாலும் நெருப்பு பற்ற வச்சோடனே உடனே லைட்டு கிடைக்குது, வெளிச்சம் பரவும். அப்போ அவங்க ஏன் நெருப்பை வணங்குறாங்கன்னா, நெருப்புக்கு ஒரு கடவுள் இருக்காரு, அவர் நல்லதை படைச்சிருக்காரு. அந்த மாதிரி நல்லதெல்லாம் ஒரு கடவுள் படைச்சிருக்காரு, கெட்டதெல்லாம் இன்னொரு கடவுள் படைச்சிருக்காரு. அப்ப இருட்டு படைச்சிருக்கு ஒருத்தர், வெளிச்சத்தை படைச்சிருக்கிற ஒருத்தர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம அல்லாஹ் தான் நெருப்பை படைச்சவன், அல்லாஹ் தான் வெளிச்சத்தை படைச்சவன், அல்லாஹ் தான் இருட்டை படைச்சவன், எல்லா படைப்பும் அவன் தான் படைச்சான். அதுல அல்லாஹ் அவன் படைச்சதுல நமக்கு சில விஷயங்கள் தீங்கும் இருக்கும், நமக்கு அதெல்லாம் நமக்கு அது தீங்க வச்சிருக்கலாம். இப்போ நடந்து போறோம், வாழைப்பழம் சாப்பிட ருசியா இருக்குது, நல்லா தானே இருக்குது. நைட்டு வாழைப்பழம் சாப்பிட்டீங்களா? வாழைப்பழம் சாப்பிட்டவங்கள கை தூக்குங்க. நல்லா சுறுசுறுப்பா நைட்டு சாப்பிட்ட பிறகு டின்னருக்கு பிறகு வாழைப்பழம் நானும் சாப்பிட்டேன். அங்கே பாருங்க ஒருத்தர், ஹாஷிம், அவரு ஹாஷிம் எழுப்புங்க. ஹாஷிம், நைட்டு வாழைப்பழம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? ஏன் நீங்களாம் சாப்பிடல? ஒரு அப்படியே ஒரு டீம் அப்படி சாப்பிடாம இருந்திருக்கீங்க, பிடிக்கலையா? தூங்கிட்டீங்க. டின்னர் சாப்பிட்ட உடனே டின்னர் சாப்பிட்ட இடத்துல தூங்கிட்டீங்களா? கீழே தானே கொடுத்தோம், போது சாப்பிடும் போதே கொடுத்துச்சேன், மேலே கூட தரலையே, சாப்பிடும் போதே கொடுத்துச்சேன். அப்போ வாழைப்பழம் ருசியா இருக்குது, சரியா, நல்லது, அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டோம். இப்போ அது தோல் இருக்குது, அந்த தோல் யாரும் சாப்பிட மாட்டோம், உண்மைதானே? தூக்கி வீசிடுவோம், குப்பையில போட்டுருவோம். அந்த தோலை போற வழியில போட்டோன்னு வைங்க, யாராவது மிதிச்சா என்ன ஆவாங்க? அப்படியே வலிக்கு டம்முன்னு விழுந்துருவாங்க, அப்படித்தானே? அப்போ அல்லாஹ் நமக்கு சில நேரத்தில் விதியில ஏதாவது ஒரு தீங்கு எப்படி வச்சிருப்பானா, நல்லதைத்தான் நமக்கு தெரியும், ஆனா அதுல நமக்கு ஒரு தீங்கு எப்படி வந்துடலாம், இப்படி வந்துடலாம். உதாரணத்துக்கு ஒரு வாழைப்பழ தோழன் அப்படின்னா தெரியாம அப்படி ஓடும்போது அப்படி காலை மிதிச்சோன்னா சட்டுன்னு அது வழுக்கணும்னு கீழே விழ வேண்டியதுதான். அப்போ அல்லாஹ் படைச்சதுல சில இதுல நம்ம தீங்கு எப்படி இருக்கும், இப்படி வந்துடும் நமக்கு. அப்ப அல்லாஹ் தீமையை அவன் தான் படை, அது நமக்கு நடக்கிற ஏதாவது ஒரு தீமைனா அது படைச்சு நடக்குது. அல்லாஹ் படைக்காம எதுவுமே நடக்காது. எதுவா இருந்தாலும் இந்த உலகத்தில் வானம் பூமியில என்ன நடந்தாலும் சரி, திடீர்னு மழை வருது, அல்லாஹ் நாட்டத்துல தான் மழை வருது. மழையே இல்லாம இருந்து மழை வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல மழை ரொம்ப கொட்டுச்சு, வெள்ளம் வந்துருச்சு, எங்க பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு போகுது, எல்லாம் வீட்டுக்குள்ள மழை தண்ணியில நுழைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு நிலைமை? தீமை தானே அது, நல்லதா நமக்கு? எங்க வீட்டுக்குள்ள தண்ணி அப்படியே எங்க பெட்டு மேலாம் தண்ணிங்க, நாங்க அப்படியே மிதந்தோங்க, நாங்க தூங்கும் போது கூட நாங்க அந்த தண்ணியிலேயே வாட்டர் பெட்ல படுத்தோங்க அப்படின்னு நான் சந்தோஷப்படுவோங்களா? வாட்டர் பெட்ல படுத்த வச்சுதான் என்ன தெரியுமா, தண்ணி அப்படியே எங்க தெருலாம் அதிகமாயிடுச்சு, வீட்டுக்குள்ள வந்துச்சு. நாங்க வீட்டுக்குள்ள வர்றப்ப நாங்க காலில் விளையாடணும், குதிச்சோம், அல்பா போய் முகத்தை கழுவிடுவாங்க, ஓடு, குதிச்சோடனே தண்ணி அப்படியே அதிகமாயிட்டே இருந்துச்சா, அப்படியே எங்க இடுப்பு வரைக்கும் வந்துருச்சு, சூப்பரா இருக்குது அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் நாங்க இப்படியே நான் நீந்திக்கிட்டே போனேன்னா, இடுப்புல அப்படி நடந்து போனேன்னா, நான் பெட்ரூம் போலாம் அப்படின்னு பார்த்தா எங்க பெட்டை காணோம். பெட்டு எங்க காணோம்? நான் தூங்கணுமே. ஓ, பெட்டு உள்ள இருக்குது, தண்ணி மேல இருக்குது, தண்ணிக்குள்ள பெட் இருக்குது. மாஷா அல்லாஹ், நான் ரொம்ப நாளா எங்க மம்மிகிட்ட எங்க டேடிகிட்ட கேட்டுட்டு எனக்கு வாட்டர் பெட் வேணும், வாட்டர் பெட்லேயே தான் நான் தூங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால இப்ப தண்ணி வந்த பிறகு எங்க பெட்ரூமே வாட்டர் பெட்டோட இருக்குது. ஆனால் நான் அதுலயே படுத்து நான் ஸ்விம்மிங் பண்ணிட்டு தான் தூங்கினேன். ஐ ஆம் வெரி ஹாப்பி. யாரோ சொல்லுவோமா இத? அழுதா கூட தண்ணியில் கண்ணில் தோற தண்ணி தெரியாது. எல்லாம் நீங்கள என்ன செய்வீங்க, அழ ஆரம்பிச்சிருக்கீங்க, என்னை காப்பாத்துங்க, நான் மூழ்கி போயிடும் போல தெரியுது.
நடுங்கு பாருங்க. அதாவது நன்மையும் தீமையும் அல்லாஹ் நாட்டமெல்லாம் நடக்காது. ஆனா தீமைன்னு ஒண்ணு இருக்குது. எப்படி நடக்குது? அல்லாஹ் படைச்சாதான் நடக்கும். அப்ப மழையை அல்லாஹ் படைக்கிறான். அல்லாஹ் நமக்கு சோதனை கொடுத்துட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி மழை ஹாப்பி தான். ஆனா திடீர்னு அல்லாஹ் நமக்கு தீமை வச்சுட்டானா அல்லாஹ்ட்ட நம்ம பாதுகாப்பு தேட வேண்டியது இருக்குது. பார்த்தீங்களா? இப்ப நாம தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ் தான் அனைத்தையும் படைக்கிறான், எல்லாத்தையும் படைக்கிறான். அவன் தான். அல்லாஹ் படைக்காம எதுவுமே நடக்காது. விதிங்கிறது அதுதான். இந்த ஆயத்தை படிக்கும் போது நம்ம விதியை நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ் ஒருத்தன் தான் படைப்பான அப்படின்னு நினைக்கணும். அவன் தான் ரப்புல் ஃபலக், காலை நேரத்து இறைவன். அவன் தான் தீமையும் படைச்சவன். அப்ப தீமை நம்ம கூட நடக்குதுன்னா அந்த தீமை அல்லாஹ் நாட்டம் எல்லாம் நடக்காது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இப்ப நமக்கு ஒரு தீமை வருது அப்படின்னா நாம முதல்ல அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கணும். எப்பவுமே எல்லா நேரத்திலும் பாதுகாப்பு கேட்கணும். மழையே வருதுன்னா கூட, இப்ப மழையை நான் எக்ஸாம்பிள் ரைன் சொன்னேன், ஃபாரிஸ் கவனிங்க, மழைய உதாரணமா எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு தீமை கூட அதுல இருக்குது நமக்கு அப்படின்னு. அதனால தான் யார் சொல்றீங்க, ரசூலுல்லாஹ் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை வர்றதை பார்த்த உடனே ஒரு துவாவை சொல்ல சொன்னாங்க. அந்த துவா ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல கருத்தை சொல்ற ஒரு துவா. அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குது. யூஷா ஹாஜா இப்ராஹிம் அவரை எழுப்பிடுங்க. பாருங்க, அப்படியே குனிஞ்சு கிடக்கிறாரு. ரெண்டு பேரும் போய் அப்படி ஒது செய்துட்டு வாங்க, மோத்த கழுவிட்டு. ரெண்டு பேருமே இப்ப மோத்த கழுவிட்டு வாங்க. என்ன துவா அது? சொல்லுங்க. நீங்க அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ. அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆனா, யா அல்லாஹ் இந்த மழையை பயனுள்ள மழையாக ஆக்கு. பயனுள்ளதுன்னா யூஸ்ஃபுல்லான மழையாக்கு. அதான் நன்மை நமக்கு. யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னா தீமை இருந்துடும் நமக்கு. அந்த மழையினால ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டியதால வீட்டுக்குள்ள தண்ணி பூந்து வாட்டர் பெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாப்பியா எல்லாருக்கும்? யாருக்கு ஹாப்பி இல்லை. அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். அது யூஸ்ஃபுல் இல்லை இல்ல. அதனால மழை வந்தோடனே அல்லாஹ்ட்ட என்ன துவா கேட்கணும்? இது கேட்கணும். இப்ப இந்த எக்ஸாம்பிள் நான் ஏன் தெரியுமா சொன்னேன்? கவனமா கேளுங்க. தீமையும் அல்லாஹ் தான் படைக்கிறவன். ஆனா அல்லாஹ் நமக்கு விரும்பி இவங்களுக்கெல்லாம் தீமை செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. ஆனா அல்லாஹ் டெஸ்ட் வச்சிருப்பான். ஆனா நாம எப்பவுமே அல்லாஹ்வை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். மின் ஷர்ரி மா ஹலக்னா, அல்லாஹ் நீ என்ன தீமைகளை படைத்தாயோ அதை எல்லாத்தையும் விட்டு நான் பாதுகாப்பு கேட்கிறேன். அது எதுவாக இருந்தாலும், வாழைப்பழத்தோல்ல நான் வழுக்கி விழுந்துடக்கூடாதுன்னு இருக்கலாம், அல்லது மழை தண்ணி எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கலாம், அல்லது எனக்கு ஏதாவது ஒரு நோய் சரியா கீழே விழுந்துடும், அடிபட்டுறலாம், எந்த தீமையா இருக்கட்டும், ஷைத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். அவனால நமக்கு நிறைய தீமை வருது. உண்மையா இல்லையா? அவன் நம்மை கெடுக்க பார்க்கறான். இந்த எல்லா தீமையை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கணும். நேரா உட்காருங்க. அப்புறம் பாருங்க, وَمِنْ شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ. وَمِنْ شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ. இரவு வெளிப்படும் போது அந்த இரவு நைட் நேரம் வருது இல்லையா, அதனுடைய தீமையை விட்டு பாதுகாப்பு கேட்கிறேன். நைட்டு நேரம் வருது. எப்போ வருது நைட்டு? மக்ரிபு நேரம். இப்போ அல்லாஹ் தான் ஃபலக் படைச்சவன். ஃபலக்ங்கிறது அதிகாலை நேரம், சரியா? அதுக்கு முன்னாடி இருக்கிறது இரவு. அந்த இரவு ஸ்டார்ட் ஆகிறது மக்ரிபு நேரத்துல. சூரியன் மறைந்த உடனே இரவு நைட் நேரம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருட்டு பரவுகிறது. அப்புறம் பார்த்தா நல்ல இருட்டு, இஷா நேரத்தில் நல்ல இருட்டு வந்துடுது. அப்புறம் இரவு நைட்டு ஃபுல்லா இருட்டு. இந்த இருட்டு நேரத்துல நிறைய தீமைகள் இருக்குது. இருட்டுல என்னது, காட்டு விலங்குகள் உயிர் நல்லா விழிச்சும். ஃபாரஸ்ட் ஏரியால பகல்ல நீங்க ஃபாரஸ்ட் ஏரியால போனோடனே நிறைய விலங்குகளை பார்க்க முடியாது. நிறைய விலங்குகள் உழைவிட்டு இருக்காது. நைட்ல தான் என்ன செய்யும், எல்லாம் விழிச்சு உழைவிட்டு இருக்கும். அப்படியா? நீங்களா நைட்ல சிறுத்தை பார்த்துருக்காங்க? அதோ போற வழியில. எப்ப எந்த டைம்? நீங்க வந்து வந்துகிட்டு இருக்கும்போதா?
ஓ அப்படியா? பாருங்க. மசனகுடியில புலி. அதோ இதெல்லாம் நீங்க வேற வேற டைம்ல பார்த்துருக்கீங்க. சரியா? ஊட்டிக்கு வந்திருக்கிறத அந்த டைம்ல எல்லாம் பார்த்துருக்கீங்க. இன்னும் நாம உங்களை கூட்டிட்டு போகல. சரியா? அமைதி அமைதி, இங்க கவனிங்க. நைட்டு நேரத்துல விலங்குகள் இருக்குது, அது சிங்கமோ புலியோ கரடியோ. நிறைய கரடிலாம் வந்து ஊட்டி பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் வில்லேஜஸ் இருக்கு இல்லையா, கரடி வந்து அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய வில்லேஜஸ்ல கடைகள் எல்லாம் வந்து திருடுங்க, ஏதாவது இருக்கிறத எடுத்து சாப்பிடுவோம். சரியா? சரி, யானைங்க நிறைய நைட் நேரத்துல சுத்திட்டு இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஷைத்தான், கவனமா கேளுங்க, ஷைத்தான் அதிகமா பரவுகிற நேரமும் நைட் நேரம் தான். ஷைத்தான், ஜின்னு ஷைத்தான்கள் அதிகமா பரவுற நேரம். அதான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்ரிப் நேரம் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல அது ஷைத்தான்கள் பரவுற நேரம். அதனால சின்ன பிள்ளைங்க வெளியே இருக்கக்கூடாது, அவங்க வீட்டுக்குள்ள இருக்கட்டும் அல்லாஹ்வுடைய நபி சொல்லியிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க. கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் முஆத் சொன்னார் பாருங்க. நைட் நேரத்துல திருடர்கள் நிறைய ஆகிறாங்க. கொள்ளைக்காரங்க திருடுறவங்க வீடுகளை புகுந்து அல்லது இருக்கிற ஏரியாக்களை புகுந்து மற்ற ராபர்ஸ். இப்போ இந்த மாதிரி எவ்வளோ தீமைகள். சரியா? காட்டு விலங்குகள் ஊருக்குள்ள நுழைகிறது, அல்லது திருடர்கள் வீட்டுக்குள்ள நுழையிறது, ஏறி இறங்குறது, திருட பார்க்கறது, பொருள்களை பறிக்க பார்க்கறது. அதே மாதிரி தான் நைட்டு நம்ம தூங்கும் போது ஷைத்தான் நமக்கு தொந்தரவு கொடுக்கிறது. சில நேரத்தில் கனவுல ஷைத்தான் தொந்தரவு கொடுக்குறான். அப்படி நமக்கு ஒரு மாதிரியா கனவுல ஒரு மாதிரியா காட்டுறான், பயமுறுத்துறான், அல்லது வந்து அசிங்கமானதை காட்டுறான். இப்படிதான் இருக்கும். சிலருக்கு நைட்டு ஏதோ அமுக்கிற மாதிரி தெரியும், அப்படி ஒரு மாதிரியா அப்படி தூக்கும்போது. இதுல என்ன? ஷைத்தான் தான் அவங்க பிடிச்சி அமுக்குறது. அப்போ அதனாலதான் நம்ம ஆயத்துல் குர்சி எப்போ ஓதிக்கொள்ளணும்னு சொல்றோம். ஆயத்துல் குர்சி ஓதிட்டு அப்புறம் படுக்கணும், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கணும். ஆயத்துல் குர்சி வந்து ஷைத்தான்ல நெருங்க முடியாது, நம்ம பக்கத்திலே வர முடியாது. ஆமா, பக்கத்துல ஒரு கார்டியனை அல்லாஹ் போட்டுறான். நமக்கு ஒரு கார்டியன், ஒரு மலக்கு அல்லாஹ் அனுப்பும். அந்த மலக்கு நம்மை பாதுகாப்பார். ஷைத்தான் ஜின்னுலாம் நம்மை நெருங்கவே முடியாது. அதனால நம்ம ஜின்னுக்கு பயப்படவே தேவையில்ல, ஷைத்தான் ஜின்னுகளுக்கு பயப்பட தேவையில்ல. நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்தோம், அவன்கிட்ட பாதுகாப்பு கேட்டோம், ஆயத்துல் குர்சி ஓதிட்டோம் அப்படின்னா ஷைத்தான்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஜின்கள் அப்படின்னா பயப்படுறாங்க. ஜின்கள்லாம் ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் தானே ஜின்னை படைச்சவன். இப்லீஸ் யார் படைச்சது? அல்லாஹ். இப்லீஸ் ஒரு ஜின்னு. அவனை ஈமான் கொண்ட ஜின்கள் தான் ஷைத்தான்கள். அவங்கள ஷைத்தான்கள் சொல்றோம். இப்லீஸ் ஒரு ஷைத்தான், அவனை ஃபாலோ பண்ற எல்லா ஜின்னும் ஒரு ஷைத்தான்கள் தான். மனிதர்கள்ல யாராவது இந்த இப்லீஸ் ஷைத்தானை ஃபாலோ பண்ணா அவங்களையும் ஷைத்தான்னு சொல்றோம். யார ஷைத்தானா இருக்கிறான் இவன், ஏன்னா ஷைத்தான் இந்த இப்லீஸ் செய்யற வேலையெல்லாம் இவன் செய்யறான் அப்படின்னு. லூத் முகத்தை அப்படி கழுவிட்டு வாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய தீமைகள். இப்ப நீங்க சொன்னதுல சாலிஹ் அவங்கள அப்படி கிளப்பி விடுங்க. போய் அந்த வரிசையில பக்கத்துல 3 பேர் உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, போய் முகத்தை கழுவிட்டு வாங்க. இப்ப கவனிங்க, இரவு பரவும் போது அதனுடைய தீமை, அதனால் நமக்கு வரக்கூடிய ஏதாவது தீங்குகள், அதை விட்டு அல்லாஹ்ட்ட நம்ம பாதுகாப்பு கேட்கிறோம். மாஷாஅல்லாஹ். இப்ப நீங்களே நிறைய தீமைகள் என்னன்னு சொன்னீங்க. அதுதான் இந்த ஆயத்துல வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். அப்புறம் பாருங்க, வமின் ஷர்ரின் நஃபாதாதி ஃபில் உகத். முடிச்சுகள் போட்டு, நாட்ஸ், சரியா, முடிச்சுகள் போட்டு ஊதக்கூடிய, சூனியம் செய்யக்கூடிய பெண்கள் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்ட்ட கேட்கிறோம் பாதுகாப்பு. பிளாக் மேஜிக், கரெக்டா சொன்னீங்க. இந்த மந்திரம் இதெல்லாம் செய்யறாங்கல்ல, அப்படி அப்புறம் இப்படி ஊதி முடிச்சுகள்ல போட்டு ஊதுவாங்க. சைத்தான் வேலை இதெல்லாம். யாராவது முடிச்சுகள் போட்டு ஊது இது பண்றாங்கன்னா அவங்க ஒரு சைத்தா வேலை பண்றாங்கன்னு அர்த்தம். அவங்கள நீங்க எப்படி பார்த்துருந்தாலும் சரி, அவங்க சைத்தா வேலை, அல்லாஹ்வுக்கு மாறா தப்பான காரியம் செய்யறாங்கன்னு அர்த்தம்.
அவங்க இப்படி செய்யறது ஊதுறத கொண்டு ஜின்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அவங்க என்ன விரும்புறாங்களோ அதுக்கு ஹெல்ப் கேட்கறாங்க. ஓதுறாங்களா, அவங்க சில மந்திரங்களை ஓதுவாங்க. இப்படி ஓதுவாங்க, அப்படி ஓதுவாங்க. ஓதிட்டு ஒரு தாயத்து கயிறு இப்படி ஒரு முடிச்சு போடுவாங்க, ஊதுவாங்க. இதுல பிளாக் மேஜிக் செய்யறவங்களை தான் எல்லாம் முக்கியமா இங்க சொல்றோம். பிளாக் மேஜிக் செய்யறவங்க யாரு தெரியுமா? இந்த சூனியக்காரர்கள். அது ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும். ஆனா இங்க அல்லாஹ் அன்-நஃபாஸாத் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பாருங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற வார்த்தை அன்-நஃபாஸாத். அன்-நஃபாஸாத் அப்படின்னு சொன்னா சூனியம் செய்யக்கூடிய பெண்கள். நஃபாஸ் அப்படின்னா அப்படி ஊதுறவங்கன்னு அர்த்தம். இந்த ஊதக்கூடிய பெண்கள், சூனியம் செய்யக்கூடிய நிறைய சூனியக்கார பெண்கள் இருக்கிறாங்க. சூனியக்கார பெண்கள், சூனிய செய்யறவங்க, அவங்க எல்லாமே பெரிய ஷைத்தான்கள், காஃபிர்கள். அவங்க தங்களை முஸ்லீமே சொல்லிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் ஜின்கிட்ட உதவி தேடி, ஜின்கள் அல்லாஹ் படைச்சிருக்காங்க, கண்ணுக்கு தெரியாத ஜின்கள், அவங்க வந்து அந்த ஜின்கள்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, துவா கேட்பாங்க, துவா செய்வாங்க. எதுக்கு தெரியுமா? ஏதாவது ஒரு தேவைன்னா அவங்க அந்த ஜின்கள்கிட்ட உதவி கேட்பாங்க. அந்த ஜின்கள் கண்ணுக்கு தெரியாது, ஆனா அந்த ஜின்கள் இவங்க கேடா எவ்வளவு கெட்டதெல்லாம் கெட்ட எண்ணத்தோடு இந்த மாதிரி சில விஷயங்களை மற்றவங்களுக்கு தீங்கு செய்யவோ அல்ல வேற தங்களுக்கு நல்லது நடக்கணும்னோ அவங்க வந்து உதவி கேட்கிறாங்கல்ல, இப்படி உதவி கேட்டு துவா செய்தாலே அவங்க காஃபிர் ஆயிடுவாங்க. ஜின்கள்கிட்ட அந்த ஜின்களை வணங்குறாங்க அவங்க, அதான் உண்மை. ஒருத்தன் துவா ஒருத்தன்ட்ட கேட்கிறான் அப்படின்னா அவன் அல்லாஹ் வணங்குறானா, அந்த துவா யார்கிட்ட கேட்கிறானோ அவங்கள வணங்குறானா? யார்கிட்ட வணங்குறான்? துவா அவன் யார்கிட்ட கேட்கிறானோ அவங்கள வணங்குறான். அவன் யார்கிட்ட கேட்டாலும் சரி, ஒரு நபிகிட்டே கேட்டாலும் அந்த நபியை தான் வணங்குறான். ஒரு நபிய ஒரு பெரிய கூட்டம், மக்கள் கூட்டம் இன்னைக்கு வணங்கிட்டு இருக்கிறாங்க. எந்த மக்கள்? எஸ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம கிறிஸ்டியன்ஸ் வணங்குறாங்க. அவங்க நபி ஈசா வணங்குறாங்களா, அல்லாஹ் வணங்குறாங்களா? ஈசா வணங்குறாங்க. ஆனா ஈசா சொன்னது என்ன? அல்லாஹ் வணங்க சொன்னாங்களா, தன்னை வணங்க சொன்னாங்களா? அல்லாஹ்வை தான் வணங்க சொன்னாங்க. இப்போ அல்லாஹ் வணங்காம நபி ஈசாவை தான் அவங்க வணங்குறாங்க அப்படிங்கிறக்கா அவங்க முஸ்லீம்னு சொல்லுவோமா? சொல்ல முடியாது. அதனால தான் அல்லாஹ்வை விட்டு விட்டு வேற யார்ட்டையாவது ஒருத்தர் துவா கேட்டா அவர் ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணையா, அசோசியேட்டிங் பார்ட்னர்ஸ் டு அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரு. அவர் துவா யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்கணும். இந்த நஃபாஸாத்துக்கு சூனிய பிளாக் மேஜிக் செய்யக்கூடிய சைத்தானிய காரியம் பண்ற பெண்கள் இருக்காங்களா, அல்ல ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதில் அடங்குவாங்க. இவங்க நிறைய சைத்தா வேலை பண்றதுக்காக ஜின்களை வணங்குறவங்க. இவங்க ஜின்களை வணங்கி அந்த ஜின்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு இவங்க என்ன செய்வாங்க, அவங்க யாரை விரும்பலையோ, யாருக்கு எதிரியா இருக்கிறாங்களோ அல்லது காசுக்காக அவங்க இந்த எல்லா ஷிர்கான காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு இந்த மாதிரி முடிச்சுகள் போட்டு சூனியங்கள் செய்வாங்க. அதனாலதான் நம்முடைய தீன்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல சூனிய செய்யறவங்களுக்கு மரண தண்டனை. முஸ்லீம் ஆட்சியாளர், அதாவது ரூலர், முஸ்லீம் ரூலர் இருந்து இஸ்லாம் படி நடக்கிறவர் என்ன செய்வார் தெரியுமா? சூனிய பிளாக் மேஜிக் செய்யறவங்க யாரா இருந்தா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவார், தலையை வெட்டிடுவார். ஆர்டர், கோர்ட்ல ஆர்டர் போட்டுருவாங்க, இவன் சூனியம் பண்றவன், இவன் எல்லா சைத்தா வேலை பண்ணுவான், மற்றவங்களுக்கு நிறைய கெடுதிகளை கொண்டு வருவான், ஆக இவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, வெயிட், வெயிட் வெயிட். எஸ், அது ஜோசியை சொல்றவங்க அப்படிதான் சொல்றாங்க. இது இன்ஷால்லா இன்னும் நீங்க அக்கீதா பாடத்துல அக்கீதான படிக்கும் போது படிப்பீங்க. ஆனா இப்ப இந்த மீனிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமா, சைத்தான்கள் ஜின்கள் இருக்காங்களே, அவங்க வந்து அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கறவங்களுக்கு அவங்க என்ன லெவல்ல முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நான் இருக்கிறேன், நான் உங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறேன், நீங்க எனக்கு பண்ணத்தானே செய்றீங்க. நேற்று கூட ஒருத்தட்ட கொஞ்சம் டீ குடித்தேன், நான் தூரமாக இருந்தேன், எனக்கு ஒரு அவசர வேலை இருந்துச்சு. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு இந்த கப்பை கொண்டு தல்காட்ட சொன்னேன், தல்கா இந்த கப்பை கொண்டு போய் கழுவி என் சார்பில் நீங்கள் வச்சிருக்கியாமா அப்படின்னு உடனே அழகாக கொண்டு போய் அவர் கழுவி வச்சிங்களா இல்லையா? இது ஒரு ஹெல்ப். ஒருத்தர் நீங்கள் ஹெல்ப் கேட்டுக்கிறீங்கல்ல, ஒருத்தர் நம்ம வந்து ஹெல்ப் கேட்டுக்கிறோம் இல்லை, ஏதாவது பல விஷயத்தில்
அந்த மாதிரி ஷைத்தான்களிடம் ஹெல்ப் கேட்கறவங்களுக்கு ஷைத்தான்கள் சில நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இது துவாவா கேட்கறாங்க, அல்லாட்ட தான் துவா கேட்கணும். ஆனா இந்த மாதிரி வணங்குறாங்க அவங்க. இப்ப நான் ஒரு டீ கப்பு எனக்கு ஹெல்ப் பண்றியாமான்னு கேட்டேன்னு அது அவரை வணங்குறதா இல்ல. ஆனா கண்ணுக்கு தெரியாத ஷைத்தான்களிடம் இப்படி உதவி கேட்கறது, அல்ல மனிதர்கள்ட்ட உதவி கேட்டா கூட மௌத்தா போனவங்கள்ட்ட நிறைய பேர் உதவி கேட்கறாங்க. யார் நாகூர் ஆண்டவரே, அஜ்மீர் வழியே, காதர் வழியே, இப்படி இது அவங்களை வணங்குறதுல வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய ரப்பு அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். பாருங்க, அல்லாஹ்வுடைய நபி கற்றுக் கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் சொல்லி கொடுக்கிற நபிக்கு குல் அஊது பி ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாதாதி ஃபில் உகத். உகத்னா முடிச்சுகள் போட்டு ஊதக்கூடிய சூனியக்காரர்கள், சூனியக்கார பெண்களின் தீங்கி விட்டு நான் பாதுகாப்பு கேட்கிறேன். அப்புறம் பாருங்க, ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். இந்த ஆயத்து கடைசியில 5வது ஆயத்தோட முடியுது. இப்ப இங்க யாரை விட்டு பாதுகாப்பு அல்லாஹ் கேட்கும்படி சொல்லி கொடுக்குறான் தெரியுமா? பொறாமைப்படக்கூடியவர்கள், அவர்கள் பொறாமைப்படும் போது நமக்கு ஏற்படக்கூடிய தீங்கை விட்டு அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்கிறேன் அப்படி கேட்கிறேன். நிறைய பேர் மனிதர்களாக இருக்கட்டும், ஜின்களாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு தீங்கு செய்யறதுக்கு, கேடு செய்யறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? பொறாமை, என்வி. அவங்க மனசுல ஒரு வைத்தறிச்சல் வச்சிருப்பாங்க. அவங்களுடைய அந்த வைத்தறிச்சல் மனசு, ஒருத்தவங்களுக்கு நல்லது இருந்துச்சுன்னு வைங்களேன், அது சிலருக்கு பிடிக்காது. அதனால நம்ம எப்பவுமே எல்லா நல்லதையும் எல்லாட்டையும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்க கூடாது. சிலருக்கு நமக்கு பொறாமை வரும், அவங்களுக்கு கிடைக்கலைங்கிறதுக்காக பொறாமை. நமக்கு கிடைச்சது அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். அதனால தான் நம்ம பொறாமைக்காரர்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கும். கண் திருஷ்டி, பொறாமை. சிலர் நம்ம நல்லா அழகான ட்ரெஸ் போட்டிருக்கோன்னு வைங்களேன், சிலர் பார்த்தோன்னே வா அப்படின்வாங்க. அப்படி பார்த்தோன்னே அல்லாஹ் நாட்டை இருந்துச்சு, அல்லாஹ் நாடிட்டானா அதனால ஒரு கண் பட்டு நமக்கு ஏதோ ஒரு தீங்கு நடக்கும். அதனால நம்ம எப்பவுமே குல் சூறாக்களை, இந்த சூறாக்களை ஓதணும். குல் அஊது பி ரப்பில் ஃபலக், குல் அஊது ரப்பின் நாஸ், இந்த 2 சூறாக்களும் அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்பதற்கான சூறாக்கள். அதாவது அல் முஅவ்விதத்தான் அப்படின்னு இதுக்கு பேர். அல் முஅவ்விதத்தான் அப்படின்னா பாதுகாப்பு கேட்பதற்கான சூறாக்கள் அர்த்தம். நாம நிறைய பேர் கண் திருஷ்டிக்கு என்ன செய்வாங்க? சுத்தி போடுவோம். அப்படி சுத்திட்டு ஒரு தட்டுல ஒரு வெத்தலை, கொஞ்சம் குங்குமம், அல்லது கூடவே அதோடு சேர்த்து ஒரு கற்பூரம் செய்யறாங்களா இல்லையா? முஸ்லிம்ஸே கூட செய்யறாங்க, உண்மையா இல்லையா? செய்யறாங்க. அப்புறம் அதுல பச்சை மிளகா, இது காஞ்ச மிளகா, வரமிளகம். யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க சுத்தி போடுறவங்கள? இந்த மாதிரி லெமன் பார்த்தவங்க யாரு? தேங்காய். அது வேற. இருக்கு, இதை முதல்ல கிளியர் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி போட்டு அப்படியே அவங்க ஏதாவது மந்திரம் சொல்லுவாங்க. இந்த மந்திரமே இதுவே ஷைத்தான் மேல தான் இருக்கு. இந்த மாதிரி செய்யவே கூடாது. இது ஒன்று பிதாத்தர்கள் ஷிர்கா கூட இருக்கும். இங்கே பாருங்க, இப்படி சுற்றி அப்புறம் காட்டுவாங்க, துப்புங்க. சில ஊர்களில் கல்யாணம் அன்னைக்கு மாப்பிள்ளைக்கு இந்த வேலை நடக்கும். மாப்பிள்ளைய எல்லாம் மாப்பிள்ளை ரெடியா எல்லாம் போயிட்டு கல்யாணம் நடந்து முடிஞ்சு வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரா ஆரம்பிங்க. சிலர் பொண்ணை மாப்பிள்ளை பக்கத்துல வச்சு சுத்துவாங்க, சிலர் மாப்பிள்ளை மட்டும் வச்சு, பொண்ணு அந்த பக்கம் தனியா நடக்கும், மாப்பிள்ளைக்கு இந்த பக்கம் தனியா நடக்கும். துப்பு சொல்லுவாங்க. அப்புறம் கொண்டு போய் நடு ரோட்ல கொட்டிட்டு வருவாங்க. கழிப்புன்னு சொல்லுவாங்க. கழிப்பு அதை கழிஞ்சிருது. அதாவது கண்டிஸ்டிய நடு ரோட்ல விட்டுட்டோம். அது சில சைத்தா வேலையில் சிலருக்கு பாதிப்பு கூட வரலாம். பாருங்க, இந்த மாதிரி எத்தனையோ தீங்கு இருக்குது. ஆனா இது எதுவுமே செய்யாம நம்ம ரொம்ப சிம்பிளா அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு. அல்லாஹ் தான் தீமையை படைச்சிருக்கிறவன், நல்லதா அவன் தான் படைச்சிருக்கான். தீமையை அவன் நாட்டம் எல்லாம் வராது இல்லையா? அப்ப அவன்கிட்ட உதவி கேட்டா போதும். சிலருக்கு இதுக்கு இப்படி பண்றவங்க, சிலர் ஏதாவது தொங்க விடுவாங்க வீட்டு வாசப்படியில மேல. சில பார்த்துருக்கீங்கல்ல, கல்லு மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த வரமிளகாவை, சவப்பு மிளகாவை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க.
இது எல்லாமே குதிரையுடைய கால், அந்த குளம்படியை தொங்கிட்டு இருப்பாங்க. சிலத வாழை தொங்கிட்டு இருப்பாங்க. என்ன வாழை? ஏதோ ஒரு அணில் வாழ் மாதிரி தொங்கிட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா? இந்த நரிக்குறவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தா தெரியும். அவங்க விற்கிறாங்க இதெல்லாம் நிறைய. அவங்க இந்த அணில் வாழு, வேற பல்லு, புலிப்பல்லுலாம் இப்பெல்லாம் விற்கிறது இல்லை, ஏன்னா மாட்டிக்குவாங்க அவங்க. வேற சில பல்லு, இந்த மாதிரி சில தொங்குறோம். இது எல்லாமே ஷிர்கான காரியங்கள். அதுகிட்ட பாதுகாப்பு கேட்கறது. நாம அல்லாஹ்ட்ட மட்டும் தான் பாதுகாப்பு கேட்கணுங்கிறது தான் இந்த சூறாவின் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். அதுல முக்கியமா பொறாமைப்படுறவங்க, நம்ம மேல பொறாமைப்படுறவங்க பொறாமை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கணும். ஏன்னா பொறாமை ஒருத்தர் உள்ளத்திலிருந்து வர்றது, நாம அதை தடுத்துட முடியாது. நம்ம கட்டுப்பாடுல இல்லை. அவன் வேற திட்டம் கூட போடுவான். நம்ம மேல உள்ள பொறா காட்டிக்க மாட்டான். அப்படின்னு முன்னாடி சூப்பர் 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 அப்படின்னு சொல்லுவான். இப்படி போகும்போது மனசுக்குள்ள அப்படியே எரிச்சல் படுவான். வைக்கலாம் ஆப்பு அப்படின்னு நினைச்சு பாருங்க. இப்படிலாம் நினைச்சுவான். இந்த பக்கம் அதான் குளிதோ பக்கத்து கூட இருந்த குளிதோன்றவன்னு இருப்பான். ஆனா பார்த்து நல்லவங்க நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள அவன் வெறுப்பு வச்சிருப்பான். நமக்கு எதிராக சதி பண்ணுவான். நமக்கு தீங்கு வர்றதுக்கு ஏதாவது வேலை செய்வான். அதனால தான் நாம யாருடைய சூழ்ச்சியா இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மை பாதுகாத்துட்டானா நம்ம பாதுகாப்பா ஆயிருக்க முடியும். அவர் பொறாமைக்காரர்கள் பொறாமைப்படும் போது, அல்ல கண் திருஷ்டி நம்ம மேல படும்போது, ஏன்னா கண் திருஷ்டியாலே சிலது பொறாம வரும். அதனாலதான் நம்ம எச்சரிக்கையா இருக்கு. ஒருத்தவங்க நல்லதுன்னா மாஷா அல்லான்னு சொல்லணும். அல்லாஹ் நாட்டத்தால் அது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லணும். நாம அவங்கள பார்த்தோன்னே ஓ வா வா அப்படின்னு, வா என்னப்பா அப்படி சொல்லிட்டு சிலர் சான்ஸே இல்லை அப்படிமா. இதெல்லாம் ஒரு விதத்துல சில நேரத்துல என்ன ஒரு கண்டிஸ்டி படுறதுக்கு காரணம், இந்த மாதிரி சான்ஸே இல்லை இப்படிலாம் பேசவே கூடாது மாதிரி நம்ம. ஏன்னா அல்லாவுடைய நாட்டம் எல்லாம் எதுவும் நடக்காத போது ஒரு சான்ஸே இல்லை அப்படின்னு அல்லாஹ் நான்னாதான் ஏதாகும். அது எப்படி அல்லாஹ் நாடாம ஒரு விஷயம் நடந்துருமா? அப்படியே ஒருத்தர் நினைச்சா நடத்திட முடியுமா? அல்ல ஒருத்தர் பெரிய ஸ்கில் அவருக்கு இருக்கிற திறமையை வச்சு எல்லாத்தையும் செய்து காட்டிட முடியுமா? அதெல்லாம் நடக்காது. அல்லாஹ் நாட்டம் தான் நடக்கும். ஆகவே நம்ம எப்பவுமே அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணுங்கிறதையும் இந்த சூறாவுடைய கடைசியில பொறாமைக்காரன் பொறாமை விட்டு பாதுகாப்பு தேடுறதுக்கு அல்லாஹ் தஆலா கத்துவோம். மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நாம இந்த சூறாவுடைய மீனிங்கை படிச்சுக்கிட்டோம். அவைதான் ஒவ்வொரு துளிக்கு பிறகும் காலை மாலை நேரங்களிலும் நைட்டு படுக்க போகும்போதும் பாதுகாப்பு கேட்கறதுக்காக அல்லாஹ்விடம் நாம இந்த சூறா ஓதணுங்கிறத அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. சரியா?